Hello programmers, welcome to Noggle Codes. இந்த வீடியோவில் ஸ்டார் ஷேப் ஆல்ஃபபெட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட ப்ராப்ளம் சால்விங் வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோ அண்ட் காலம் பேசிக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ரோ அண்ட் காலம் பேசிக்ஸ்னால் என்னன்னு ஒரு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ராப்ளம் தான் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் இன்புட்டில் ஒரு ஆட் லென்த் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்புட்டில் ஒரு ஈவன் லென்த் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்டில் ஆட் லென்த் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை கொடுத்ததுனால நம்ம அவுட்புட் கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது செகண்ட் இன்புட்டில் ஈவன் லென்த் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை கொடுத்ததுனால அது வந்து நமக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்து வந்து ஈவன், அதனால் நம்மளால் அவுட்புட் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு தான் நம்ம கோட் எழுத போகிறோம். வாங்க எப்படி கோட் எழுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் பேட்டர்னே நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். பேட்டர்ன் அப்படின்ட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து இன்புட் வாங்குறேன். இன்புட்குள்ளே என்டர் யுவர் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் யுவர் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். எடுத்த இந்த பிரிண்ட் வந்து, அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆட் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணணும், ஈவன் வேல்யூவாக இருந்தால் பிரிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதைத்தான் நம்ம இப்போ வேலிடேட் பண்ணுறோம். இஃப் பேட்டர்ன் லென்த்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கெயின் பண்ணிக்கணும். பேட்டர்ன் லென்த் இதுக்கு ptn-len அப்படிங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ptn-len அதுக்குள்ள len ஆஃப் பேட்டர்ன்கிற வேரியபிளை இதுக்குள்ள நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மிட் அப்படிங்கிற ஒரு இது வேணும். மிட் ஆஃப் ptn பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ஸ் டு ptn-len கால் பண்ணி அதை ஸ்லாஷ் கொடுத்து 2, அதாவது மிட் பாயிண்ட் அப்படின்னா /2. ஓகே, இப்போ வந்து நம்ம வேலிடேட் பண்ணியாச்சு. ptn length modulus equals to 0 modulus 2 equals to 0 இருந்தால் எனக்கு வந்து print your number is even, your string length is even அப்படின்னு கொடுக்கணும். your string length is even. ஓகேங்களா? your string length is even கொடுக்கணும். இதுவே எல்ஸாக இருந்துச்சு, அதாவது அது வந்து ஈவன் இல்லை ஆட் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்தராக என்ன ஆகணுமோ அதை வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணோம். ஃபர்தராக என்ன ஆகணும், ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு பேட்டர்ன் பிரிண்ட் ஆகணும். எல்ஸ் இப்போ வந்து நம்ம இங்கே ஒரு ஃபார் லூப்பை க்ரியேட் பண்ணிக்குவோம். ஃபார் i in
range for I in range for I in range இதுக்குள்ள வந்து பேட்டர்னோட லென்த்தை நம்ம கொடுக்கணும் ptn hyphen len ptn hyphen len கொடுக்கணும். அடுத்து வந்து நான் வந்து கண்டிஷன் எழுதிடுவேன். இதோட எக்ஸ்பிளனேஷனை வந்து நான் ரோ அண்ட் காலம் பேசிக்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நான் இந்த கண்டிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ I equals to I equals to say ஜேவாக இருந்துச்சு அப்படின்னா or I plus j equals to n minus 1 இருந்துச்சு அப்படின்னா j equals to I plus j equals to n minus 1 இருந்துச்சு n minus 1 இருந்துச்சு அப்படின்னா or I equals to n slash 2 அதாவது I equals to mid இருந்துச்சு அப்படின்னா I equals to mid pattern இருந்துச்சு அப்படின்னா or equals to கொடுங்க, equal கிடையாது, equals to இருந்துச்சுன்னா pattern equals to இருந்துச்சுன்னா சரி இங்கே வந்து n வராது, இங்கே வந்து பேட்டர்ன் லென்த் இருந்துச்சுன்னா ஆர் ஜே ஈக்குவல்ஸ் டு மிட் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா ஜே ஈக்குவல்ஸ் டு மிட் பேட்டர்னாக இருந்துச்சுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ இருந்துச்சுன்னா நம்ம பிரிண்ட் ஆகலன்னு மட்டும் கொடுத்துட்டோம், என்ன பிரிண்ட் ஆகலன்னு கொடுக்கல இல்லையா. சாரி, நான் இன்னொரு ஃபார் லூப்பையும் நான் கிரியேட் பண்ண ஃபார் ஜே இன் ரேஞ்ச். ஓகேங்களா, ஜே இன் ரேஞ்ச் வந்து நான் வந்து பேட்டர்ன் லென்னை வந்து உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் லென் ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூஸில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரெண்டுக்குமே நம்ம வந்து பேட்டர்ன் லென்னிவே ரேஞ்சு வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பிரிண்ட். ஓகேங்களா, இங்கே தான் இன்னொரு இது இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து நம்ம ஒரு ஆல்ஃபபெட்டை பிரிண்ட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு வேல்யூ வேணும் இல்லையா, அதனால் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். இங்கே வந்து இப்போ ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதாவது செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. பிரிண்ட் ஸ்டார். அதே மாதிரி இங்கே ஒரு பிரிண்ட். ஓகேங்களா, இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இங்கே வந்து எண்டு கீவேர்ட் கொடுத்துப்பாங்க, அப்போ தான் அதே லைன் வரும். எண்டு. ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, எண்டு. ஓகே, இங்கே வந்து நம்ம கமா கொடுக்கணும். ஸ்ட்ரிங் கேட்குது, நான் என்னோட பேர் நவல்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு? ஓகே, நம்ம வந்து இஃப் கொடுத்தோம், எல்ஸ் டைம் கொடுக்கல இல்லையா. எல்ஸ் டைம் கொடுத்தா தான் நமக்கு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். எல்ஸில் வந்து பிரிண்ட் ஸ்பேஸ் க்ரியேட் ஆச்சுன்னா தான் நமக்கு அந்த எக்ஸ் ப்ளஸ் பேட்டர்னில் வரும், ஸ்டார் ஷேப் பேட்டர்னில் வரும். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்குவோம், 2 ஸ்பேஸ் கொடுத்துக்கோ, அப்போ தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஸ்பேஸ் கொடுத்துக்குவோம். நான் ரன் பண்ணுறேன்.
ஸ்ட்ரிங் கேட்குது. நகுல் அப்படிங்கிற என்னோடய பேரை கொடுக்குறேன். எனக்கு வந்து ரொம்ப பெரிய பெரிய ஸ்பேஸ் வரும். ஓகே, இங்கேயே எண்டில் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் கம்மா எண்டு கீவேர்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ எண்டு கீவேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக வரும். ஸ்ட்ரிங் கேட்குது, மறுபடியும் என்னோடய பேரே கொடுக்குறேன், நகுல்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து கரெக்டாக ஸ்டார் பேட்டர்ன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸ்டார் பேட்டர்ன் நம்ம கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வேணால் இன்னும் பெரிய ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன், பெரிய ஈவென்ட் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், என்ன ஈவென்ட் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஏபிசிடியே கொடுக்கலாம். ABAL பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து அந்த ஸ்டார் ஷேப் பேட்டர்ன் வந்து அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, எவ்வளோ ஸ்டார்ட் பண்ண. இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, டெக்ஸ்ட்டுக்காக நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் மாடிஃபை பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் நம்ம இதை வந்து ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, இங்கே இருக்கிற ஒரே ஒரு இந்த ஜேக்கு I = மிட்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் தூக்கி எல்இஃப் கண்டிஷனாக கொடுத்துடலாம். ஓகேங்களா, எல்இஃப் கண்டிஷனாக கொடுத்துட்றான். நான் இது எப்படின்னு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எல்இஃப் கண்டிஷனாக கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஒரு கண்டிஷனை வந்து உள்ள ஸ்கோப் தாண்டி போயிடுச்சு. எல்இஃபில் அங்கே எடுத்தோம் இல்லையா, அதை வந்து இங்கே I = மிட் பேட்டர்னாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து print பேட்டர்ன் இருந்து J. ஓகேங்களா, ஜேயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி இங்கே வந்து எண்டுக்கு எடுத்துக்கோங்க. எண்டு கீவேர்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இங்கே எண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. இங்கேயும் எண்டில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இதை வந்து மாற்றிடலாம். இங்கே வந்து அதே மாதிரி பேட்டர்ன், இங்கே வந்து பேட்டர்ன் ஜேன்னு கொடுத்துருக்கோமா, இங்கே வந்து பேட்டர்ன் ஐன்னு கொடுத்துருக்கோம். பேட்டர்ன் ஐ இப்போ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். என்கிட்ட நம்பர் கேட்குது, நான் ஒன்று கொடுக்குறேன். எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான் இந்த ஸ்டார் ஷேப் ஆல்ஃபபெட் பேட்டர்ன் ப்ராப்ளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களை வந்து சேரும்.